உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எனக்கு கொடுக்க போகுது, என்ன மாதிரி என்னை இயக்க போகுது, நான் என்னெல்லாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசி நேயர்களே, சூப்பரான டைம் பீரியட் தான் துலா ராசிக்காரங்களுக்கு இனிதே ஆரம்பம். ஒன்று கண்டிப்பாக நான் யாருக்கு சொல்லணுமோ இல்லையோ துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்கள் என்ன திட்டுவீங்களோ இல்லை கழிவு ஊற்றுவீங்களோ என்ன வேணால் பண்ணிக்கங்க, ஆனால் தயவு செஞ்சு நம்புங்க. சும்மா உயிர் தான் மிச்சம் இருக்குது, அதுதான் மிச்சம் இருக்குது. நல்ல காலத்தை முறையாக சரியாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் தானே அதுவும் நல்லா இயக்கும். நம்மளை நீங்களே உங்கள் மேலே நம்பலை அப்படின்னா, நான் நம்புகிறேன்ல யாரோ ஊற்றி, நான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லது தான் நடக்கும், நான் நம்புகிறேன், கிரகங்கள் அதுக்கான வழியெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு பயிற்சி போட்டாலுமே அது இல்லை இது இல்லைன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்படிலாம் இருக்க போகுதுன்னு எல்லாம் நான் இல்லை எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் அப்படி தான் பண்ணுறீங்க. ஏன் நம்புங்க, ஏதாவது ஒரு வாக்கு கண்டிப்பாக பலிக்கும். நல்லதை மட்டும்தான் அந்த காலத்தில் விருச்சி கேட்டல்னே ஒன்று இருக்குது. பாசிட்டிவாக பேச மாட்டாங்களான்னு ஏங்குற காலம்லாம் இருக்குது. எல்லா ஜோதிடர்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் துலா ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ சந்தேகம்னே தெரியல. எப்பயுமே துருதுருப்பாக குதூகலமாக எல்லாத்த பற்றியும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு, எல்லாத்த பற்றியும் சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு, சரியான தராசு அது துராம்னாலே தராசு தான். யார் ரைட்டு யார் தப்புன்னு பார்த்துட்டு எங்கே எப்படி வளைஞ்சு கொடுத்து போகணும்னு தெரிஞ்சுட்டு எல்லாமே கையகத்தே வச்சுட்டு இருக்கக்கூடிய சூப்பரான ஆட்கள் தான் துலா ராசிக்காரங்க. நீங்களே டவுட் பட்டால் எப்படி இருக்கிறதுலே யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ ரிஷபத்துக்கும் துலாமும் தான் நல்லா இருக்குது இந்த வருஷம். அதுவும் எக்ஸ்பெஷலி 10-12 வருஷமாக துலா ராசிக்காரங்க சத்தியமாக நல்லா இல்லை. இப்போ தான் நல்ல டைமே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நல்ல டைம் ஆரம்பித்தா என்ன பண்ணணும், கொண்டாடணும்ல. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எவ்வளோ கொண்டாட்டமாக இருப்போம், அதை பற்றியான ஒரு கனவுகள் இருப்போம். எப்படி ட்ரெஸ் எடுக்கணும்னு யோசிப்போம், என்ன மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு யோசிப்போம்ல. அப்போது கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்போது என்ன மாதிரி வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கணும் நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு சும்மா கமெண்ட்டில் உசுறு தான் மிச்சம் இருக்குது, அதுதான் மிச்சம் இருக்குது, சரி இல்லை பொய், எனக்கு ஏதாவது பாதிக்க போதா, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை நிஜமாக நம்புங்க, துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், எல்லா பயிற்சியுமே நல்லா இருக்குது. இது வரைக்கும் 5ல் உட்காந்து சனி பயங்கரமாக மென்டலி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்ததெல்லாம் தாண்டி 6ல் போகிறார். சனி 6ல் போதில் அப்படின்னு சத்ரு சம்கார நாசம். அது என்னதான் ரோகச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சனி பாக்கியவன். அவர் போய் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சைனை கொடுக்கக்கூடிய பிளானெட். அது போய் 6ல் உட்காரும்போது எதிரியெல்லாம் தம்சம் பண்ணிவிடுவீங்க. யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துகிறாங்களோ, யார் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னு தவிச்சிங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. எத்தனை பேர் கடனில் அப்படியே தவிச்சிட்டு மாட்டிட்டு முழிச்சிங்களோ இந்த டப்புன்னு கடன் அடைய போகுது. குண ரோக சத்ருலாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவன் அழிஞ்சு போகிறத பார்க்க போகிறீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நடக்க போகும்போது எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, எதிரி இல்லாமல் இருக்கிறது, கடன் இல்லாமல் இருக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையில் கொடுத்து வச்சு தனமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நிம்மதின்றது என்னது, இது 3 இல்லாமல் இருக்கிறது தானே. அப்போ இது 3மே கொடுக்கறதுக்கு காலம் ரெடியாக இருக்கிற ஒரே ஒரு ராசி என்னன்னா துலா ராசி மட்டும்தான். இந்த அந்த அளவுக்கு ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் 6ஆம் இடத்தில் வேற லெவலில் இருக்குது. அந்த 5 கிரகமே எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா சத்ரு சம்கார நாசம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டான டைம் பீரியடாக இருக்குது, சான்ஸே இல்லை. 28ஆம் தேதி 29ஆம் தேதியெல்லாம் அப்படியே சனி டிரான்ஸ்லேட் என்ன பண்ண போறாரு அப்படின்னா போய் மீனத்தில் உட்கார போறாரு. மீனத்தில் உட்காரும் போது என்ன ஒரு ஸ்பெஷல்னா ராசிநாதனுடைய உட்கார போறாரு. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. வேற என்ன வேணும் எனக்கு, ஒண்ணுமே மோசம்னு சொல்ற மாதிரி இல்லை. நீங்க சொல்றது ரேடு தான். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் போய் நீச்சமாயிருக்காரு. காசு வர இடமே ஒன்றும் வேலை செய்யாது. அப்புறம் எங்க நான் கடனை கட்டுறது அப்படின்னா அவர் போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பாகிஸ்தானத்தில் தானே இருக்காரு. கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 நல்ல டைம் யாருக்கு அப்படின்னா துளாராசிக்காரர்கள் தான். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 கிரகங்களுடைய சேர்க்கை. ராகு 6ல் இருக்கும்போது பயங்கரமான ஒரு கெத்து வருங்க, தைரியம் வரும். எப்பயுமே ராகு 6ல் இருந்தால் என்ன ஆகும்னா எல்லாத்தையுமே அடக்கி ஆளணுன்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். கடன்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பண்ணி விட்டுருவார், தம்சம் பண்ணுவார் ராகு அங்கே நின்று. பத்தாவது கேதுவுடைய பார்வை வேற என்ன, ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்க போகுது. உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக அக்கறை தேவை. வார்த்தைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நீங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, யாரோட பேச்சு நீங்களும் கேட்காதீங்க, உங்கள் பேச்சு யாரும் கேட்கணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. இது மட்டும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டா போதும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லப்பட வாக்குஸ்தான அதிபதி கொஞ்சம் நீச்சமாக இருக்காருன்னு போது உங்கள் மதிப்பு மரியாதை அங்கே எடுபடுமா அப்படின்னா அது கொஞ்சம்
அப்படிதான் இருக்குது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது. உங்கள் ராசிநாதன் வீட்டில் குரு அமர்தல், குரு வீட்டில் உங்கள் ராசிநாதன் அமர்தல் இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தா வேற லெவலு. உங்கள் மேலேயே லைட்டு விழ போகுது, 3ஆம் இடத்துக்கு லைட்டு விழுக போகுது, 5ஆம் இடத்துக்கு லைட்டு விழுக போகுது. சூப்பராக இருக்க போகுது. மே மாதத்துக்கு அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு அதுக்கு ஒரு முன்னேற்ற மாதமாக, ஒரு முன்னோட்ட மாதமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இனிதே ஆரம்பம். அப்படி தான் சொல்லுவேன். 6ஆம் இடத்தில் 5 கிரகங்கள். இந்த 5 கிரகமுமே வந்து பயங்கரமான ஒரு விஷயம் இல்லை. கடனை பெருக்கி விடுமா, நோயை பெருக்கி விடுமா அப்படின்னா உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் அதை டிசைட் பண்ண போகுது. கோச்சாரங்கள் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒருவேளை மோசமாக இருக்குன்னு ஒன்று ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. அது உங்களுக்கு மட்டும் துளாராசி கோட்டில் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்க, ரோடு வந்து ஹைவேயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குது அப்படின்ற போது நீங்கள் 40 ஸ்பீடில் போனாலுமே நீங்கள் பிரம்மாண்டமாக தான் போகிறீங்க. ஒரு இடையில யாரும் வராமல் ஒன் வேல போயிட்டே இருக்க போகிறீங்க, சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்க போகிறீங்க. ஒரு மேடு பள்ளமாக குண்டும் குழியுமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து 40 ஸ்பீடில் போகும்போது அங்கங்கே இடிச்சுக்கிட்டு அங்கங்கே போவீங்க. அப்போ ரோட்டை குத்தம் சொல்லுவீங்களா, இல்லை அந்த நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறத குத்தம் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் இப்போ கோச்சாரகரங்கள்ன்றது உங்களோட வண்டி மாதிரி. உங்களை எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகும், இருக்கிற ரோடு படி உங்களை எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகுன்றதை பார்த்துக்கும். உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது தசாபுத்திகள் மோசமாக நடக்குது அப்படின்னா மட்டும்தான் துளாராசிக்காரங்களுக்கு மோசமாக நடக்குமே தவிர மற்றபடி சூப்பராக இருக்குது. நான் மட்டும் இல்லை, எல்லா ஆஸ்ட்ராலஜரும் சொல்லுவாங்க துளாராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு. ஏன் நம்ப மாட்டீங்க? நம்புங்க. நம்பிக்கை தான் பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை வந்துட்டாலே போதும், எல்லாமே கிடச்சிடும். ஏன்னா இந்த தடவை நம்பிக்கையை தரக்கூடிய இடத்துல தான் எல்லா கிரகமுமே இருக்குது. நிறைய பேருக்கு யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்களோ எழுதி வச்சுக்கோங்க, துளாராசிக்காரங்க சக்ஸஸ் ஆக போகிறீங்க. 6ஆம் இடம் சர்வீஸ், 6ஆம் இடம் வேலை, 6ஆம் இடம் உங்களுடைய நினைச்ச காரியத்தை அடையக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் சூரியன் அமர்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் நிதி வங்கியில் இருந்தீர்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அழகு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து கேமரா பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உணவுத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அழகு சார்ந்த வேலைகள் செய்கிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே அல்டிமேட்டான டைம் பீரியடுங்க. என்ன ஒரு சின்ன தடை வந்து அதுக்கப்புறம் அது சரியாகும். சனினாலே கொஞ்சம் மந்த நிலை கொஞ்சம் கொடுத்து முதல்ல வளர விட்டு அதுக்கப்புறம் அடிப்பார். எதிரியே இல்லாட்டி எப்படி லைஃப் நல்லாவாக இருக்கும்? நம்ம ஹீரோவாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு வில்லன் வேணும்ல. துளாராசிக்காரனே ஹீரோவாக்கி பார்ப்பேன், இத்தனை வருஷமாக இல்லை, இனிமேவாவது ஹீரோ ஆக்குவேன்னு பிளானெட்லாம் துடின்னு துடிக்கும் போது அப்புறம் ஏதாவது ஒரு எதிரியை கிரியேட் பண்ணி விடும்ல. கிரியேட் பண்ணி விட்டு தானே உங்களை வந்து ஹீரோ ஆக்க முடியும். அப்போது உங்களுடைய மனதிடத்தை, உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய அழகை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய யதார்த்தத்தை, உங்களுடைய ரியாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய இடத்துல தான் இத்தனை பிளானட் உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அந்த அளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கவலையப்பட வேணாம். அல்டிமேட்டான டைம் பீரியட் தான் எனக்கு தெரிஞ்சு. கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறையா பேர் அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டு எடுத்துருவீங்க. குரு இருக்கிறதே வந்து யாரெல்லாம் அடகு வச்சுட்டு அந்த நகையை மீட்க முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களோ அத்துணை துளாராசிக்காரங்களும் நகையை இந்த தடவை மீட்டு எடுத்துருவீங்க. அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாவது எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு டைம் நல்லா இருக்குது. பண வரவு நல்லா இருக்குது, பொருள் வரவு நல்லா இருக்குது. ஒன்றும் கவலைப்படுற மாதிரி எதுவுமே மோசமாகவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு ராசிநாதனோட அமர்ந்திருக்காரு. அப்போ சுபவிரயத்தை அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுவார். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட இடம், கழிவுகள் போகக்கூடிய இடம், கொஞ்சம் மர்ம உறுப்புகள், யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்ற மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்து பத்திரமா போய்டுவாங்க. அடிக்கடி நான் 2 மாதமாகவே சொல்லிட்டு இருக்கேன், துளாராசிக்காரங்க இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி எடுத்தறிஞ்சு மட்டும் பேசுகிறாதீங்க. இந்த நீங்கள் செய்கிற வேலையை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் அது சொல்லாமல் இருந்தாலே இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் ஆக போகுது. இது வரைக்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர போகிறீங்க. அதுவே சூப்பர். அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வேறு நேராக உங்களை தான் பார்க்க போகிறாரு. சூரியன் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தோடு சூப்பராக இருக்க போகுது. நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நிறைய பேர் வியாபாரம் தொடங்க போகிறீங்க. ஏன்னா வியாபாரம் அப்படின்னா அங்கே சூரியன் வேணுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்னா சூரியன் வேணும். அரசாங்கம் சார்ந்து சூரியன் வேணும். நிறைய பேர் அரசியலுக்குள்ளே இறங்குறதுக்குன்னா சூரியன் வேணும். தலைமைத்துவம் வேணும்னா அங்கே சூரியன் வேணும். பெரிய வீடுக்கு மாறணும்னா அங்கே சூரியன் வேணும். இது வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்து இனிமேல் பெருசாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா சூரியன் வேணும். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் சூரியன் உட்காந்து உச்சமாறாரு அப்படின்ற போது அது வேற லெவலான விஷயம். சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்க போகுது. எதுவுமே வந்து மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் துளாராசிக்காரங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம், ஆனந்தமாக இருக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? மற்றவர்கள் கொடுக்கப்படுவதுதான் மகிழ்ச்சி.
உங்களுக்குள்ளேயே ஆத்மார்த்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறது ஆனந்தம். அப்போ இதெல்லாம் நடக்க போகுது. துளாராசிக்கும் சரி தனுசுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்குது டைம். ஆனந்தமாக இருக்கிறதுக்கான நேரம்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. சரியாக முறையாக எந்த இடத்துல எப்படி பண்ணணுன்றதை மட்டும் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. நேட்ரல் ஹாரோஸ்கோப் கூட அப்படி இப்படி கோக்கமாக காட்டினா கூட ஆஃப்டர் மேக்கப்புறம் வரக்கூடிய பிளான்ட்ரி போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சுகத்தையும் சுகபோகத்தையும் தருவதற்கான அமைப்பில் தான் இருக்குனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். ராகுவும் அப்படியே கீழே இறங்கி வந்துடுவார். இந்த பக்கம் கேதுவும் போயிடுவார். குருவுடைய டிரான்சிட்டும் சரி நேராக அவங்களுடைய மேலே பார்வை விழுவும். இதெல்லாம் சேரும்போதே ஆன்ம பலம் அழகாகும், அறிவு பலம் அழகாகும். எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம். யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டீங்களோ டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில். நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க போகிறீங்க. எல்லாரும் எப்படி போனாலும் இந்த தடவை கொஞ்சமாவது தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய ஏப்ரல் 30க்குள்ளே தங்கம் வாங்கிடுவீங்க. துளாராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு தங்கமாவது வெள்ளியாவது வாங்காமல் இந்த தடவை இருக்க மாட்டேங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஆனால் ஒன்று கிரெடிட் கார்டில் மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா 6ஆம் இடம் இயங்குதுன்ற மட்டும் கொஞ்சம் ஞாபகம். காசு கொடுத்து வாங்குங்க. கிரெடிட் கார்டில் மட்டும் வாங்கிட்டு திரும்ப அதை கட்ட முடியாமல் அவஸ்தைப்படாதீங்க. ஸோ கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வட்டி மேல் வட்டி வரதுலாம் கொஞ்சம் தவிர்க்கப்படும். ராகு அங்கே இருந்தால் கொஞ்சம் பிரம்மாண்டனால எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவார். பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுவார், நெகட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கொஞ்சம் கிரெடிட் கார்டு இஷ்யூ, கொஞ்சம் கடன் இஷ்யூலாம் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி அதில் கவனமாக இருங்கள். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. கவலைப்படக்குள்ள வீடு மாறலாமா, இடம் மாறலாமா, வேறு வாகனம் வாங்கலாமா அப்படின்ற வாகன யோகம்லாம் சூப்பராக இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. அம்மா அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். வீட்டில் நிறைய குவா சத்தம் கேட்குறதுக்கு, டும் சத்தம் கேட்குறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. இன்னும் உங்கள் வீட்டில் துளாராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெண் குழந்தைகளை வைத்திருக்க துளாராசிக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா புதன்னாலே பெண் குழந்தைகள் தான். இளைய சகோதரம் தான் புதன். அப்போ துளாராசிக்காரங்க இளைய சகோதரருக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப நல்ல டைம். அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம், அவர்கள் மூலமாக ஒரு அனுகிரகம், அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுது. சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. உடம்புல மட்டும் கவனம். கண்டிப்பாக ஹார்ட்டை கண்டிப்பாக பார்த்துக்கணும். மூச்சு வரதில் பிரச்சனை, தூங்கும்போது தூக்கம் வராமல் ஒரு மாதிரி தவிக்கிறது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பார் புதன். அதில் மட்டும் என்ன 12ஆம் வீட்டு அதிபதி அவர். ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக, அது ராகுவோட சேர்ந்துருக்கும் போது இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணுவார். அதனால் கழிவுகள் போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு தண்ணியை குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கு. நிறைய ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அகத்தை சீர்படுத்தி கொடுக்கும். நல்ல அது ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு முடியும் அப்படின்னா நிறைய மோர் குடிச்சிட்டு போங்க. மோருனாலே தயிர், மோர், பால் எல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம், சுக்கரனுடைய காரகத்துவம். நிறைய பணத்தை ஈர்க்கிறதுக்கு என்னதான் 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் இதாக இருக்கும்போது அது மாதிரிலாம் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனால் போய் முருகன் கோவிலில் போய் தானம் கொடுங்க. மோர்பந்தல், நீர்பந்தல்லாம் வச்சு 4 பேருக்கு முருகன் கோவில் வாசலில் கொடுத்து பாருங்கள். வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு கட்டாக வந்துடும் துளாராசிக்காரர்களுக்கு. புண்ணியத்துக்கு புண்ணியமும் சேர்த்த மாதிரி ஆச்சு, சந்திரன் நம்மளோட கூட்ட மாதிரி ஆச்சு, காசு வாங்கின மாதிரி ஆச்சு. ஒரு கல்லில் 3 மாங்க அடிச்சிடலாம். அதனால் நிறையா முடிவு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்க கொஞ்சம் தண்ணீர் பந்தல் வைத்தல், மோர் பந்தல் வைத்தல், அதுவும் கோவில்களில் வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆகச்சிறந்த நல்ல காரியம் உங்களுக்கு நடப்பதற்கான அத்துணை முகாந்திரங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கிரே கலர் நிறைய பயன்படுத்துங்க. இப்போ நான் பேசும்போது கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கிரே கலர், லைட்டாக ஸ்கை ப்ளூ கலர்லாம் கலந்த ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் வேர் பண்ணியிருப்பீங்க. வேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதற்கான அத்துணை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இதிலே ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் சிம்டம்ஸ். நிறைய மயில் பார்க்க போகிறீங்க துளாராசிக்காரங்க. இந்த மயில் பார்க்க போகிறீங்க. முருகனுடைய ஆகச்சிறந்த அருள் இருக்குது. சும்மாலாம் சொல்லக்கூடியது. இன்னும் 2ஆம் வீட்டு அதிபதி போய் செவ்வாய்னாலே முருகன் தாங்க. முருகனுடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்னு இருக்குது. இந்த கடல் அப்படியே வரும்போது அது மேலே முருகன் ஏறி நிற்கிற மாதிரி இமேஜ் எல்லாம் பார்ப்பீங்க. பார்த்தா எனக்கு சொல்லுங்கள். மேஷராசிக்காரங்களும் பார்ப்பீங்க, துளாராசிக்காரங்களும் பார்ப்பீங்க. இந்த திடீர்னு கடலுக்கு போகிறது, கடலில் போய் கால் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பீங்க. வண்டி வாகனங்களில் மட்டும் கவனம். மேலேருந்து கீழே விழுறது, ஈரச்செவுறு இருந்தால் அது மேலே இடிச்சு விழுறது. ஏன்னா புதன்லாம் ஈரச்செவுறு தான். அதனால் ஈரச்செவுரில் போய் அது விழுந்து கீழே விழுகிறது, செவுத்துல இருந்து அடிபடுறது, செவுத்தில் காலை முட்டிக்கிறது. இந்த ஃபுட்பால் ஆடும்போது விளையாட்டு, ஏன்னா புதன்லாம் விளையாட்டு எல்லாம் நான் காரகத்தோத்தானா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த விளையாடும் போது கீழே விழுகிறது, இந்த வேலையெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து, அதாவது கல்லடி படுற இடத்துல பஞ்சடி பட்டா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நடக்கும். அடிபட்டாலுமே இந்த எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக உயரத்தின் உச்சத்திற்கு தான் செல்வீர்கள். நிறைய முருகனுடைய அருள் இருக்குது. முருகனோட பிரசாதம் உங்கள் கையில் வரப்போகுது. யாராவது முருகன் ஃபோட்டோ உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. முருகன் உங்ககிட்ட வந்துட்டாலே போதும், வேறு என்ன வேணும்? அவன் வரப்போகிறான். எனக்கு அப்படி தான் தோணுது. நிறைய முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்கான காலம் கூடி வந்துருச்சு. உங்களுடைய அத்துணை விதமான முட்டுக்கட்டைகளும் தவிடுபடியாக போகுது. வேளாண் நீங்கள் நினைக்கும் போதே அவன் எல்லாத்தையும் அப்படியே தம்சம் பண்ணிட்டு போகிறான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. இந்த ஏப்ரல் மாதம், வரக்கூடிய மாதமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏப்ரல் மாதம்
எல்லா நல்லவைகளும் நடப்பதற்கான ஒரு முன்னோட்ட மாதமாகத்தான் இனிதே ஆரம்பம்.